அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் அர்-ரஹ்த். வசனம் 16 இருந்து நம்ம பார்க்கலாம். வானங்கள் பூமியின் இறைவன் யார் என நீர் கேட்பீராக, அல்லாஹ் என்று கூறுவீராக. அவனை விட்டுவிட்டு வேறு பாதுகாவலர்களை எடுத்துக்கொண்டீர்களா? அவர்கள் தமக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்ய சக்தி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக. பார்வையற்றவனும் பார்வையுடையவனும் சமமானவர்களா? இருள்களும் ஒளியும் சமமாகுமா? அல்லது அவர்கள் அல்லாஹுக்கு ஏற்படுத்திய இணைக்கடவுள்கள் அவன் படைத்ததை போன்று எதையும் படைத்து அதனால் யாருடைய படைப்பு என்பதில் அவர்களுக்கு குழம்பிவிட்டதா என்று கேட்பீராக. அல்லாஹ்வே ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன், அவன் தனித்தவன், அடக்கி ஆள்பவன் என்று கூறுவீராக. அவன் வானிலிருந்து மழை பொழிய செய்கிறான். நீரோடைகள் தமது அளவுக்கு தக்கபடி ஓடுகின்றன. பொங்கும் நுரையை சுமந்தவாறு வெள்ளம் ஓடுகிறது. நகையோ நுகர்வு பொருளோ செய்வதற்கான நெருப்பின் அவர்கள் உருக்கும் போது அது போன்ற நுரை ஏற்படுகிறது. இவ்வாறே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் எடுத்துக்காட்டை கூறுகிறான். நுரை வீணாக போய்விடுகிறது, ஆனால் மக்களுக்கு பயனளிப்பதே பூமியில் தங்கிவிடுகிறது. இவ்வாறு அல்லாஹ் எடுத்துக்காட்டுகளை எடுத்துரைக்கின்றான். யார் தமது இறைவனுக்கு பதிலளிக்கின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த நன்மை உண்டு. யார் அவனுக்கு பதிலளிக்கவில்லையோ அவர்களிடம் பூமியில் உள்ள அனைத்தும் அதனுடன் அது போன்றதும் இருந்தாலும் அதை அவனது தண்டனைக்கு ஈடாக கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு கடினமான விசாரணை உண்டு. அவர்களின் தங்குமிடம் நரகம், தங்குமிடத்தில் அது கெட்டது. உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டது உண்மையே என்று அறிபவர் சிந்திக்காத குருடரை போன்று ஆவாரா? அறிவுடையவர்களே படிப்பினை பெறுவர். அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள், ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டார்கள். தம்முடன் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என அல்லாஹ் ஆணையிட்ட இரத்த பந்தத்தை சேர்த்து கொள்வார்கள். அவர்கள் தமது இறைவனுக்கு அஞ்சுவார்கள், கடினமான விசாரணைக்கும் அஞ்சுவார்கள். அவர்கள் தமது இறைவனின் பொருத்தத்தைப்படி நாடி பொறுமையை கடைபிடிப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவிடுவார்கள். நன்மையை கொண்டு தீமையை தடுப்பார்கள். அவர்களுக்கே மறுமையில் நல் முடிவு உண்டு. அவர்களும் அவர்களின் பெற்றோர், மனைவியர், பிள்ளைகள் ஆகியோரில் நல்லோராக இருந்தவர்களும் நிலையான சொர்க்கங்களில் நுழைவார்கள். அவர்களிடம் வானவர்கள் அனைத்து வாசல்களிலிருந்தும் வருவார்கள். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டதால் உங்கள் மீது அமைதி ஏற்படட்டும், மறுமையின் முடிவு நல்லதாகிவிட்டது என்று கூறுவார்கள். அல்லாஹ்விடம் ஏற்படுத்திய உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பிறகு யார் அதை முறித்து சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமென அல்லாஹ் ஆணையிட்ட இரத்த பந்தத்தை துண்டித்து பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றார்களோ அவர்களுக்கே சாபம் உள்ளது, அவர்களுக்கு மறுமையில் கேடு உள்ளது. அல்லாஹ் தன் நாடியோருக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகிறான், நாடியோருக்கு அளவுடனும் கொடுக்கிறான். அவர்கள் இவ்வுலக வாழ்வை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் மறுமையுடன் ஒப்பிடுகையில் இவ்வுலக வாழ்வு அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு ஓர் அற்புதம் இறக்கப்பட வேண்டாமா என இறை மறுப்பாளர்கள் கேட்கின்றனர். தான் நாடியவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறான், மீண்டவருக்கு தன்னை நோக்கி வழிகாட்டுகிறான் என்று கூறுவீராக. அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் நிம்மதியடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் நிம்மதியடைகின்றன. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு நற்பெயர்களும் அழகிய புகலிடமும் உண்டு. நபியை இதற்கு முன்பு தூதர்களை அனுப்பியது போன்றே
ஒரு சமுதாயத்திற்கு உம்மை நாம் தூதராக அனுப்பியுள்ளோம். இவர்களுக்கு முன்னர் பல சமுதாயங்கள் சென்றுவிட்டன. உமக்கு நாம் அறிவித்தவற்றை இவர்களுக்கு நீர் எடுத்துரைக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம். இவர்களோ அளவில்லா அருளாளனை மறுக்கின்றனர். அவனே என் இறைவன், அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. அவன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். அவனிடமே என் திரும்புதல் இருக்கிறது என்று கூறுவீராக. குர்ஆன் மூலமாக மலைகள் பெயர்க்கப்பட்டாலும் அல்லது அதன் மூலம் பூமி துண்டு துண்டாகப்பட்டாலும் அல்லது மரணித்தோர் அதன் மூலம் பேச வைக்கப்பட்டாலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எனினும் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ் நாடு இருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான் என்பதில் இறை நம்பிக்கை கொண்டோர் தெளிவாகவில்லையா? அல்லாஹுவின் வாக்குறுதி நிறைவேறும் வரை இறை மறுப்பாளர்களுக்கு அவர்கள் செய்தவற்றின் காரணமாக ஏதேனும் அதிர்ச்சி தரும் சம்பவம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், அல்லது அது அவர்களின் இருப்பிடங்களுக்கு அருகில் ஏற்படும். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். நபியே, உமக்கு முன்னரும் தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். இறை மறுப்பாளர்களுக்கு நான் அவகாசம் அளித்த பின்னர் அவர்களை பிடித்தேன். அப்போது எனது தண்டனை எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொருவரின் செயலையும் கண்காணிப்பவன் அவ்வாறு கண்காணிக்காதவனை போன்றவனா? அல்லாஹுக்கு இணை தெய்வங்களை ஏற்படுத்துகின்றனர். அவற்றை பற்றி குறிப்பிடுங்கள். அல்லது பூமியில் அவன் அறியாததை அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா? அல்லது வெறு பேச்சா என்று கேட்பீராக. அவ்வாறல்ல. இறை மறுப்பாளர்களுக்கு அவர்களின் சூழ்ச்சி அழகாகப்பட்டு நேர்வழியை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டனர். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. அவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் வேதனை உள்ளது, மறுமை வேதனையோ மிக கடுமையானது. அல்லாஹ்விடமிருந்து அவர்களை காப்பாற்றுபவர் யாரும் இல்லை. இரையச்சமுடையோருக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மையானது. அதன் கீழ் ஆறுகள் ஓடும். அதன் உணவும் அதன் நிழலும் நிரந்தரமானது. இதுவே இரையச்சமுடையோருக்கான முடிவாகும். இறை மறுப்பாளர்களுக்கான முடிவு நரகமாகும். நபியே, யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் உமக்கு அருளப்பட்டதை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். அதில் சிலவற்றை மறுப்போரும் அக்கூட்டங்களில் உள்ளனர். அல்லாஹுவையே நான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்றே நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அவனை நோக்கியே அழைக்கின்றேன். அவனிடமே என் திரும்புதல் இருக்கிறது என்று கூறுவீராக. இவ்வாறே இதனை அரபு மொழியில் அமைந்த சட்டமாக அருளியுள்ளோம். உமக்கு ஞானம் வந்த பிறகு அவர்களின் விருப்பத்தை நீர் பின்பற்றினார். அல்லாஹ்விடமிருந்து உம்மை பாதுகாப்பவரோ காப்பாற்றுபவரோ யாரும் இல்லை. நபியே, உமக்கு முன்னரும் தூதர்களை அனுப்பினோம். உங்களுக்கு மனைவியரையும் பிள்ளைகளையும் ஏற்படுத்தினோம். அல்லாஹ்வின் ஆணையின்றி எந்த தூதராலும் அற்புதத்தை கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு நிர்ணயம் உள்ளது. தான் நாடியதை அல்லாஹ் நீக்குகிறான், நாடியதை நீக்காமல் நிலைக்க செய்கிறான். அவனிடமே மூலப்பதிவேடு உள்ளது. அவர்களுக்கு நாம் எச்சரித்ததில் சிலவற்றை உமக்கு காட்டினாலும் அல்லது அதற்கு முன்பே உம்மை நாம் கைப்பற்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதீர். எடுத்துரைப்பதே உமக்கு கடமை, விசாரிப்பது நமது பொறுப்பாகும். நாம் பூமிக்கு வந்து அதன் விளிம்புகளிலிருந்து அதனை குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அல்லாஹ்வே தீர்ப்பளிப்பவன். அவனது தீர்ப்பை மாற்றுபவர் யாரும் இல்லை. அவன் விரைந்து கணக்கெடுப்பவன். இவர்களுக்கு முன்னிருந்தோரும் சூழ்ச்சி செய்தனர். ஆனால் அனைத்து சூழ்ச்சிகளும் அல்லாஹ்விடமே உள்ளன. அவன் ஒவ்வொருவரும் சம்பாதிப்பவற்றை அறிகிறான். மறுமையில் நல்முடிவு யாருக்கு என்பதை இறை மறுப்பாளர்கள் அறிந்து கொள்வார்கள். நபியே, நீர் தூதராக அனுப்பப்பட்டவர் அல்ல என இறை மறுப்பாளர்கள் கூறுகின்றனர். எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். வேத அறிவு உள்ளவர்களும் சாட்சியாளர்களாவார் என்று கூறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 13 வசனம் 43 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.